10த்துக்கு ரிசல்ட் வந்தாச்சு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. நமக்கு முன்னால பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம 10த் முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஸ்கூல் கன்டின்யூ பண்ணலாம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக் போலாம், ஐடிஐ போலாம். இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம முன்னால இருக்கு. இதில ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கூல் போறது அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, என்ன குரூப் செலக்ட் பண்றது? அப்படிங்கிறது தான். ஸோ அ பொதுவா 4 வகையான குரூப் எல்லா விதமான பள்ளிகள்லயும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 1 சயன்ஸ் ஸ்ட்ரீம், 2வது பார்த்தீங்கன்னா காமர்ஸ், 3வது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்ஸ், 4வதா வொகேஷனல். ஸோ இதில யாருக்கு எந்த ஸ்டூடண்ட்டுக்கு என்ன பொருந்தும் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸுக்கும் மாறும். சயன்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவா 3 வகையா அத பிரிக்கலாம். தமிழகத்த பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ் அப்படிங்கிறது காமனா இருக்கும். மீதி 4 சப்ஜெக்ட்ல தான் அவங்களுக்கு சேஞ்சஸே வரும். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் காமன். 1 பயாலஜி வரலாம் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரலாம். இது ஒரு குரூப் பிரிக்கிற விதம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி படிச்சீங்க அப்படின்னா, நீங்க என்ஜினியரிங் ஸ்ட்ரீம்லயும் போலாம். அ மெடிக்கல் ஸ்ட்ரீம்லயும் போலாம். மெடிக்கல் மட்டும் இல்லாம அக்ரிகல்ச்சர், வெட்னரி, ஃபிஷரீஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய படிப்புகளுக்கு போறதுக்கான வாய்ப்பு நீங்க மேத்ஸ், பயாலஜிய செலக்ட் பண்ணும்போது இருக்கு. மேத்ஸ், கம்ப்யூட்டர் செலக்ட் பண்றீங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், கம்ப்யூட்டர் செலக்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மெயினா என்ஜினியரிங் பக்கத்துல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு மேத்ஸ் வராது. ஆனா நான் சயன்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்காகவே இருக்கக்கூடியது தான் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அல்லது பயாலஜி, மைக்ரோ பயாலஜி இந்த மாதிரி இருக்கக்கூடிய பியூர் சயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப். இங்க மேத்ஸ் இருக்காது. ஸோ இந்த குரூப் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங் தவிர மீதி அக்ரி, வெட்னரி, ஃபிஷரீஸ், எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பாராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே இவங்களுக்கு அவைலபிள். ஸோ இந்த பியூர் சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, காமர்ஸ் ஸ்ட்ரீம். காமர்ஸ் அப்படின்னாலே அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய குரூப். நீங்கள் பிஸ்னஸ் லைனில் போகிறதா இருந்தாலும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் போகிறதா இருந்தாலும் சரி, ஃபினான்ஸ், அக்கவுண்டிங் இந்த மாதிரி போகிறதா இருக்கக்கூடியவங்க இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமை எடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பொதுவாக இருக்கக்கூடிய லா மாதிரியான கோர்சஸும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். பிபிஏ படிச்சுட்டு எம்பிஏ பண்ணக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் போக முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வரக்கூடியது. ஃபைன் ஆர்ட்ஸ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், சோசியல் சயின்ஸ் படிக்கக்கூடியவங்க, லாங்குவேஜஸ் படிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஆர்ட்ஸ் குரூப் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 3 இல்லாமல் வொகேஷ்னல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த வொகேஷ்னலை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சரில் வொகேஷ்னல் இருக்குது, வெட்னரிக்கு வொகேஷ்னல் இருக்குது, என்ஜினியரிங்க்கு வொகேஷ்னல் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் காமர்ஸ்க்கும் வொகேஷ்னல் குரூப் இருக்குது. அது எஸ்பெஷலி இப்போ என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் வொகேஷ்னல் எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வொகேஷ்னலுக்குன்னே சொல்லி தனி கவுன்சிலிங் இருக்குது. வெட்னரிக்கும் அதே மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கும்போது அக்ரி, வெட்னரி, என்ஜினியரிங்லலாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க ஈஸியாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது சப்ஜெக்ட்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், படிக்கிறதும் ஈஸியாக இருக்கும், ப்ராக்டிக்கல் மார்க்ஸ் நிறையா வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் மெயினாக மேஜர் ஸ்ட்ரீம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா, உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி படிக்கிற மாதிரி அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிக்கக்கூடியதை எடுத்துக்கலாம். இது இல்லாமல் இன்னும் நிறையா சப்ஜெக்ட்ஸ் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 10த்துக்கு அப்புறம் ஸ்கூல் தான் போக போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய சாய்ஸ் இதில் எது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒவ்வொரு குரூப்பை பற்றியும் பின்னாடி நம்ம டீட்டெயில்டாக பேசலாம். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.